அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பாமக, தேமுதிக, புதிய தமிழகம். கூட்டணி வியூகத்தில் அண்ணாமலையை முந்துகிறாரா எடப்பாடி? இந்த தலைப்புல தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். தமாகவிலிருந்து முனவர் பாட்ஷா அவர்கள் வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் எஸ் ஸ்ரீராம் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் அக்னீஸ்வரன். லட்சுமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மெகா கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு தொடர்ந்து அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டு வந்தது. அண்ணாமலையும் நாங்களும் ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு. இப்ப பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் எல்லாம் அதிமுகவோடு வெளிப்படையா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. பாஜகவை கூட்டணி வியூகத்தில் அதிமுக முந்திருச்சு அப்படின்னு சொல்லலாமா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபியவும் ஏடிஎம்கேவும் கம்பேர் பண்ணுறதே வந்து மேலையும் கீழையும் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, மிகப்பெரிய தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியையும் குறைத்து மதிப்பிட முடியாது. அப்படி பார்க்கும்போது அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும், அதாவது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய அல்லது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட் ஷேர், நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் எவ்வளோ வரப்போகுது வராது, இன்னைக்கு பவர்ஃபுல்லான லீடர் இருக்காங்க, அதெல்லாம் நான் வரல. ஏற்கனவே அவங்களுக்கு வந்த வாக்குகளையும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அது அந்த கம்பேரிசனே, அதாவது அதிமுகவும் பிஜேபியும் அப்படின்ற அந்த கம்பேரிசனே சரியானதா எனக்கு படல. இன்னொன்று இருங்க, எடப்பாடி முந்துகிறாரா அப்படின்னா முந்ததான் வேணும். முந்தலைன்னா அதிமுக இந்த என்டிஏல இருந்து வெளியில வந்ததுக்கான அர்த்தம் இல்லாமல் போயிடும். எந்த காரணத்துக்காக அவங்க வெளியில வந்தாங்களோ, ஏற்கனவே வெளியில வரும்போதே சொன்னது எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னாங்க, நான் வந்து வெளியில வந்துட்டோம், நீங்க பாருங்க தேர்தல் நேரத்தில் பொறுத்திருந்து பாருங்க, ஒரு மெகா கூட்டணி அமைக்கப்படும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த மெகா கூட்டணி இதுவரைக்கும் அமையல. இன்னும் சொல்ல போனா போயஸ் கார்டன்ல பல மணி நேரம் காத்திருந்த கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு இன்னைக்கு அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நேரில் போய் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு இறங்கி போக வேண்டிய சூழல்ல இருக்காங்க அவங்க. அப்போ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான அந்த மெகா கூட்டணி அமையவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாமகவையும் புதிய தமிழகத்தையும் தேமுதிகவையும் அவங்க கூட்டணியில், அதாவது என்டிஏலேயே அவங்களை ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் தவறு கிடையாது. அது ஏற்கனவே இருந்த கூட்டணி. பாஜகவும் பேச்சுவார்த்தையில் இருக்கு. எல்லாருமே, அதாவது தேமுதிகவும் சரி, புதிய தமிழகமும் சரி, பாமகவும் சரி, ரெண்டு பக்கமுமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் இது வரைக்கும் முடிவு சொல்லவே இல்லை. இன்னொன்னு என்னன்னா, இந்த எல்லா கட்சிகளுக்குமே ஒரு மாநிலங்களவை தொகுதி வேண்டி இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில், மக்களவை தேர்தலில் ஜெயிக்கல அப்படின்னாலும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அப்படின்றது நாடாளுமன்றத்துக்கு பேக்டோர் என்ட்ரி வேணும் எல்லாருக்குமே. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து அதிமுக அவங்களுக்கு மாநிலங்களவை தொகுதி மாநிலங்களவை அவங்களுக்கு வச்சுக்காம அந்த சீட்டை எதுக்காக கூட்டணி கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இது போன முறை அன்புமணிக்கும் கொடுத்துட்டாங்க, ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க, ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு இன்னைக்கு ஜி.கே. வாசன் கூட்டணியிலும் இல்லை. அப்போ வந்து அதிமுக கொடுக்கும்போது அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா, அடுத்த தேர்தலில் கூட்டணியில இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இப்ப வந்து 2026 கணக்குல வச்சுதான் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துறதாக சொல்லப்படுது. இந்த தேர்தலில் வரக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் அது வந்து எடப்பாடியினுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணக்கூடியதா இருக்கும். அடுத்தது இதை பேஸா வச்சு அடுத்த தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சி இன்னும் பில்டப்பா இருக்கும். தமிழ்நாட்டில் இன்னும் கூட்டணி கட்சிகள் மற்றவர்களும் நம்மளோட வருவாங்க. அதை தாண்டி தேர்தலில் வெற்றி பெறவும் முடியும் அப்படின்னு அதிமுக, அதுதான் அவங்களுடைய கணக்கு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த பர்செப்ஷன்லயே ஏடிஎம்கே தோத்து போயிட்டாங்க. இப்போ இதுல ரெண்டு கேள்விகள் கேட்க வேண்டியது. நீங்க சொன்னது வந்து அதிமுகவையும் பாஜகவையும் ஒப்பிடுவது சரியா அப்படின்னு கேட்கிறப்ப வாக்கு சதவீத அடிப்படையில் அது தவறா கூட இருக்கலாம். ஆனா கூட்டணி கட்சிகள் பார்வையில நிறைய எல்லா கட்சிகளும் போய் சேர்ந்திருக்கணும், இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டு இருக்காங்கன்றது ஒன்று. பாஜகவோடு பேச்சுவார்த்தை வெளிப்படையா ஏன் நடக்காம இருக்கு? இந்த ரெண்டு கேள்விக்கு நம்ம பதில் தேடணும்ல. பாஜகவோட என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. வெளிப்படையாக நடக்காததுக்கான காரணம் நான் என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா,
கட்டாயம் உறுதியாக இதுதான் கூட்டணின்னு வெளியில சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்போ ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கிட்ட பேசாம நேரடியாக டெல்லி தலைமை கிட்ட பேசி டெல்லி தலைமை மூலமாக கூட்டணியை முடிவு செய்துக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. நீங்க பாரதிய ஜனதா கட்சியில குழு போட்டிருக்காங்க, அந்த குழுவில் மாநில தலைவர் இல்லை, மற்றவர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இந்த மாநிலத்தில் உள்ளவங்க தான் இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த கட்சிகள் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நேரடியாக டெல்லியில பேசி அங்கிருந்து தொகுதிகளை வாங்கி முடிவு பண்ணிட்டு அதற்கு பிறகு அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இப்ப யார்கிட்ட பேசியிருக்காங்க? தேமுதிக மட்டும்தான் பேசியிருக்காங்க. பாமகவோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லியிருக்காங்களா? சி.வி. சண்முகம் போய் பார்த்துட்டு வந்தார் 3 முறை. கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறதாக இன்னும் அதிகாரப்பூர்வமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாருமே சொல்லவும் இல்லை. அப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது, கூட்டணி வேணும் அப்படின்னு. அவங்களால யாரு தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனா கூட்டணி இல்லாம கண்டெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா வட மாவட்டங்கள்ல பெரிய அளவுல ஒரு சர்க்கலை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சமும் அதிமுகவுக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகள் கூட நம்மளோட வரல அப்படின்னா நேஷனல் பார்ட்டி இவ்வளவு பவர்ஃபுல்லா மற்ற இடங்கள்ல இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க தமிழ்நாட்டுல தேர் ஆர் நோ டேக்கர்ஸ் ஃபார் பிஜேபி அப்படின்னு ஆயிரும். இப்போ உங்கள் பார்வையில பாமக, தேமுதிக, புதிய தமிழகம்லாம் எந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியோடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வரைக்கும். அதாவது அவங்க பேசிட்டு இருக்கிறது பின்னால திரைமறைவில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள், அதுல கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில். ஏன்னா அவங்க கேட்கிறது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி, அது போக ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருது அப்படின்னா கேபினெட் பர்த், அது மாதிரியான டிமாண்ட்ஸ் இருக்கு. அந்த டிமாண்டை பாரதிய ஜனதா கட்சி பூர்த்தி செய்தால் ஒருவேளை இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். பேசலாம். ஷபீர், கூட்டணி வியூகத்தில் அண்ணாமலையை முந்துகிறாரா எடப்பாடி அப்படின்றப்ப பாமக தலைவரை நிறுவன தலைவரை சி.வி. சண்முகம் போய் பார்க்குறாங்க. தேமுதிக நேரடியான அழைப்பாக தான் பொருள் கொள்ள முடிகிறது. புதிய தமிழகம் கிட்டத்தட்ட பாஜகவிடமிருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் தெரிகிற போது, பார்க்கிற போது அதிமுக தான் கொஞ்சம் பெரிய கட்சிகள் எல்லாம் தன்னோடு இணைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குல்ல. ஆனால் லட்சுமி அப்படி இல்லை அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்களே. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி சேரணும் அப்படின்றது தான் அரசியல் ரீதியாக அந்த விருப்பம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு லாபகரமாக அமையும் அப்படின்றது தான் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குகளை வைத்து போடுகின்ற ஒரு கணக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்லாம் இப்போ நேரடியாக தலைவர்கள் போய் பார்க்கறது அப்படின்றதே ஒரு மிக முக்கியமான டெவலப்மெண்ட்டாக பார்க்குறேன். ஏன்னா கூட்டணி அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டாக்ஸ்லாம் ப்ராக்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நேரடியாக தலைவர்கள் சந்தித்து கொள்வார்கள், போய் நேரடியாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிமாண்ட்ஸ் என்ன டிமாண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு 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 அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது நடக்கும். யார் எவ்வளோ கேட்குறாங்க, எவ்வளோ தொகுதிகள் கேட்குறாங்க, எந்த தொகுதிகள் கேட்குறாங்கன்றது பொறுத்து. பர்செப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக முந்துகிறது அப்படின்னு தான் தெரியுது. பர்செப்ஷன் வைஸ். ரெண்டாவது இது ஃபைனலைஸ் ஆகணும், இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே ரெண்டு பக்கமும் பேசுகின்ற தரப்புல அவங்க சொன்ன மாதிரியே ராஜ்யசபா சீட்டுக்கான கோரிக்கையை வைக்கிறாங்க. எல்லாருமே ராஜ்யசபா சீட்டை கேட்கறாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல். பாமகவும் ராஜ்யசபா சீட் கேட்கறாங்க. ஏன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அடுத்த வருஷத்தோட அந்த சீட் அவருடைய பதவி காலம் முடிய போகுது. அதுக்கப்புறம் புதிய தமிழகத்திலையும் ரெண்டு பக்கமும் ராஜ்யசபா சீட்டுக்கான டிமாண்ட் வச்சிருக்காங்க. பாஜக பக்கமும் வச்சிருக்காங்க, அதே போல அதிமுக பக்கமும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேமுதிகவிலையும் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கு. அப்போ இது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களால இந்த ராஜ்யசபா சீட்ஸ்க்கான ப்ராமிஸை அவங்களால கொடுக்க முடியல. ஏன்னா இங்க அவங்களுக்கு சீட்ஸுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னும் போது வேற ஏதாச்சும் ஒரு மாநிலத்துல இருந்தா கொடுக்கணும். அப்போ வேற ஏதாவது ஒரு மாநிலத்துல நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கூட இந்த தலைவர்கள் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. யாராச்சும் டெல்லியில இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை பேசினாங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம், இதை டெல்லியில இருந்து பேச சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க. நாங்க ஏன் பாஜக வெளிப்படையான ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்காமையே இருக்கு? இல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்றது அண்ணாமலையால ஏற்பட்டிருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சிகள்லயும் பாத்தீங்கன்னா அந்த கட்சியுடைய மாநில தலைவர்கள், அந்த கட்சியுடைய தலைவர்கள் பேசுறாங்க. பாஜக மட்டும்தான் குழு போட்டு பேசுறாங்க. அண்ணாமலை இல்ல. நான் ஏற்கனவே அக்டோபர் மாசத்திலேயே இதே நிகழ்ச்சியில நான் சொன்னேன், திரு முருகன் அவர்கள் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுவாரு. ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் பேசினார்னா
வரக்கூடிய கொஞ்ச கட்சிகளும் வந்து வரமாட்டாங்க, வராம போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் என்பது ஏற்பட்டிருக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க ஃபைனலைஸ் ஆனோனே தலைவர் வருவாரு அப்படிதானே? இப்ப திரு இபிஎஸ் அவர்களா போய் இல்ல, இப்ப நீங்க ரெண்டு கட்சிகள் இருக்குன்னு வச்சுங்க, ரெண்டு தேசிய கட்சிகள், காங்கிரஸ்ல இருந்து செல்வ பெருந்தகையோ அல்லது KS அழகிரி இதுக்கு முன்னாடி இருந்தாரு, நேரடியாக அந்த குழுல இருக்காரு, அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பாஜகவுக்கு மட்டும் ஏன் அந்த விதிவிலக்கு? ஏன் வந்து ஒரு மத்திய இணையமைச்சர் தலைமையில ஒரு குழு போட வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அண்ணாமலை ஒரு பிரச்சனையாக இதுல இருக்கிறார் அப்படின்றது வெளிப்படையாக அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படின்றதான் வந்து உங்கள் பார்வையில் வந்து பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் எல்லாம் அதிமுகவை நோக்கி போறாங்க. அதிமுகவை நோக்கி அவர்கள் போவதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்துல இருக்கு. அது பாஜக பின்னடைவாகல. லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கிறவங்க அதிமுகவை நோக்கி நகர்றாங்க அப்படின்றது பாஜகவுக்கு பின்னடைவா போக? நிச்சயமா பின்னடைவு. அவங்க நகர்ந்துட்டாங்களே. இன்னைக்கு தேதிக்கு எங்க என்டிஏ அலையன்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல? நீங்க என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் தான் வந்து என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதன்மையான கட்சி வந்து தமாக. GK வாசன் அவர்கள் வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாரு. இப்ப GK வாசன் அவர்கள் எந்த தொகுதியில் நிக்கிறாங்க, எவ்வளவு தொகுதிகள் அவர் கொடுக்குறாங்க, என்ன பேச்சுவார்த்தை அப்படின்ற எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் ஆகல. அக்ரிமெண்ட் சைன் ஆச்சா? இந்த கூட்டணி ஒதுக்குறோம், இவ்வளவு தொகுதிகள் ஒதுக்குறோம் அப்படின்ற அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. அடுத்த 100 நாளுக்கு அவர் தானே சார் வழி நடத்தவே போகிறார். இல்ல அதுதான் சொல்றாரு. அதாவது அதற்கான காரணம் சொல்றது தானே சார் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கான காரணம் என்னன்னா, பிரதமர் பல்லடம் வருகிறார், அதுக்கு முன்னாடி யாரையாச்சும் மேடையில ஏத்தணும், கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கணும். இவ்வளவு நாள் என்ன சொல்றீங்க? நீங்க OPS பேசிட்டு இருந்தீங்க, டிடிவி தினகரன் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அவங்க எல்லாம் ஏன் கூட்டத்துக்கு வரல? ஏன் ஏறல, மேடை ஏறல? இப்போ என்ன வர தயாரா இருந்தாங்க சார், பாஜகவில இருந்து அழைப்பு வரல. என்ன அழைப்புனா எப்படி அழைப்பு வரும்? ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே. சரி, புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் ஏன் வந்து மேடை ஏறல? அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நீங்க கூட்டத்துல வந்து அட்டென்ட் பண்ணிருங்க போதும். இல்ல கூட்டத்துக்கு வந்து நான் உட்கார்ந்துட்டேன்னா நான் வந்து என்டிஏல கமிட் ஆயிட்டேன்னு அர்த்தம், அதனால வர முடியாது. அப்புறம் நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நாங்க கேட்கணும். இன்னும் பேச்சுவார்த்தை இறுதி செய்யாத பட்சத்துல நாங்க வர முடியாது அப்படின்றதுதான் வந்து பல கட்சிகளுடைய ஸ்டாண்டாக இருக்கிறது. இவங்க பேசுறாங்க, எல்லார்ட்டையும் பேசுறாங்க, ஆனா யாரும் வந்து ஒரு கமிட்மெண்ட்ல வர மாட்டேன். நீங்க சொல்றது முக்கியம். அதிமுக வெளிப்படையாக ஒரு மூவ் பண்றாங்க அப்படின்னா பாஜக அடுத்த கட்டம் ஏன் அது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகராம எல்லாமே அப்படியே நின்னுட்டே இருக்கு? அடுத்த கட்டத்துக்கு நகரல. GK வாசன் அவர்கள் வந்து நகரலன்னா ஒண்ணுமே இல்ல. அங்க நகர்றதுக்கு எங்க இருக்கு இடம்? ஏன் டெல்லியில இருந்து பேசல? டெல்லியில இருந்து என்ன பேசுவாங்க? இப்ப டெல்லியில இருந்து வரணும்னா CBI ED தான் வரணும், வேற யாராச்சும் இல்ல இன்கம் டாக்ஸ் வரணும். அவங்க எல்லாம் இன்னும் வரல. ஏன்னா இன்னொன்னு, உங்களுக்கு அதிமுகவை இந்த நேரத்துல வந்து அவங்களால நெருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை கொடுக்கும் போது அது மேலும் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவாக அமையும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து EPS வந்து ஒரு பப்ளிக் போஸ்டரிங்ல அவர் வந்து ரொம்ப தெளிவா வந்து அந்த விஷயத்தை கன்வே பண்ணிட்டாரு. கூட்டணிக்கு இல்லை அப்படின்றத, கூட்டணி இல்லை அப்படின்றது உறுதிப்படுத்த, கூட்டணி இல்லைன்றது மிரட்டுறது அப்படின்றது அல்லது மிரட்டல் தொனியில பேசுவது அப்படின்றதே வந்து இங்க பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும். கூட்டணி இல்லை என்பதையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்றதையும் உறுதிப்படுத்துறார். தன் தலைமையில ஒரு வலுவான கூட்டணியையும் அமைப்பதை நோக்கி நகர்கிறார் சொல்றீங்க. நம்ம பேசலாம். முனவர் பாஷா, இப்ப லட்சுமி அவர்கள், ஷபீர் அவர்கள் பேசுவதெல்லாம் பார்க்கிற போது தமாக வந்து அவசரப்பட்டுட்டீங்களோ, போய் சேர்ந்துட்டீங்களோ? எங்களை பொறுத்தவரை பெரிய அலைன்ஸ் அங்கதான் அமையும் போல இருக்கே. இல்ல சார், எங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இந்தியாவில் பலமான ஒரு பிரதமர் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி தான் 3வது முறையாக பிரதமராக வர முடியும், வரக்கூடும் என்பதனாலே நாங்கள் அந்த அணியிலே சேர்ந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, சகோதரி லட்சுமியும் சரி, ஷபீரும் சரி, அதிமுகவை நோக்கித்தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் செல்லும் என்று சொன்னார்கள். கடந்த கால வரலாறுகளை கொஞ்சம் திரும்பி பார்ப்பீர்களே ஆனால் இவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள், பழம் நழுவி பாலில் விழும் என்று சொன்னபோது அவர்கள் எங்கே போய் நின்றார்கள் என்பதையும் கடந்த காலத்திலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள போனாங்க பாருங்க, ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள போனாங்க. அதாங்க, நீங்க டிஎம்கே கூட பேசிக்கிட்டு இருந்து பழம் நழுவும் பாலில் விழும்னாங்க, கடைசியில எங்க போனாங்க? முனவர் பாட்சா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தேமுதிகவோட ஸ்ட்ராட்டஜின்னா யாருகிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்களோ அவங்கள்ட்ட கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அதனால பாஜக பேச்சுவார்த்தை நடத்தலன்றீங்களா? பாஜகவோட கண்டிப்பா அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல, பாஜகவோட கண்டிப்பா வருவாங்க சார், அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நம்ம அமைதியா இருக்கோம் சார், அமைதியா இல்ல, நம்மள்ட்ட வந்துருவாங்க. பேச வேண்டியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு சார்? டெல்லியில இருந்து பேசுறாங்க. அமைதியா பேசி இப்ப ஏடிஎம்கேல என்ன எடப்பாடியாரா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. CV சண்முகம் போய் டாக்டர் ராமதாஸ் ஐயாவை வீட்டுல பாக்குறாரு. பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாரு,
குடும்ப ரீதியான ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் சந்திச்சேன் அப்படின்னு சொன்னார். தேர்தல் கூட்டணி பத்தி பேசல. சரிங்க. அதே நேரத்தில் வந்து இந்த ரெண்டு கட்சிகளுமே எப்பொழுது வேண்டுமானாலும் பாரதிய ஜனதா கூட்டணியிலே இருந்தவர்கள் கண்டிப்பாக அந்த கூட்டணிக்கு வருவார்கள் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கையே இருக்கலாம் சார், ஆனா அதற்கான சமிக்கைகள் தெரியலையே சார். நாட்கள் இருக்கு சார். நீங்க திமுக கூட்டணியிலேயே நீங்க எடப்பாடியார் என்ன எதிர்பார்த்தார்? திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்துரும், காங்கிரஸ் வந்துரும், இந்த எதிர்பார்ப்புகளோட தானே காத்துட்டு இருந்தார். உங்களே அவர் நம்பி இருந்தார். ராஜ்யசபா சீட் வாங்கினதுனால நீங்களும் அவர் பக்கம் தான் இருப்பீங்க. நாங்க அவங்க கூட தான் சார் இருந்தோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவர் எதிர்பார்த்து மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தது வந்து காங்கிரஸ் வந்துரும், அதே மாதிரி விடுதலை சிறுத்தை வந்துரும் அப்படின்னு எதிர்பார்ப்போட தான் இருந்தாரு. அங்கே இன்னும் கூட்டணிலாம் முடிவாயில்லை. இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் முடிவாகாம தான் இருக்கு. அவர் செல்வ பிறந்தகை சுற்றுப்பயணம் போயிட்டாரு ஒரு வாரத்துக்கு. ஆனா அந்த கூட்டணி விடுங்க சார். இப்போ நீங்க சொல்வது பாமக, தேமுதிக, புதிய தமிழகம்ல பாஜக வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து உறுதிப்படுத்தி இங்க கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லுவீங்களா? இப்போ அதிமுகவால கொடுக்க முடியுமா ஒரு ராஜ்யசபா சீட்டு? நான் கேட்குறேன். அவங்களுக்கு கிடைக்கிறதே ஒன்று, அந்த ஒன்றை வந்து மற்றவங்களுக்கு தார வார்த்துருவாங்களா? அதனால ராஜ்யசபா என்பது அதிமுகவால் கொடுக்க முடியாத ஒரு. சரி, அப்போ லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி 26 ஒருவேளை பாஜக ராஜ்யசபா கொடுக்கலாம். எப்படின்னா யூபியில பண்ண மாதிரி, ஹிமாச்சல்ல பண்ண மாதிரி ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ராஜ்யசபான்னா பாஜகவால கொடுக்க முடியும். நீங்க யாருக்கு வேணா ராஜ்யசபா கொடுக்கலாம். கிராஸ் ஓட்டிங் அப்ப ஏடிஎம்கேல ரெடியா இருப்பாங்கன்றீங்களா? கிராஸ் ஓட்டிங் நீங்க அதாவது அந்த உறுதிகளை எல்லாம் வந்து மற்ற மாநிலங்கள்ல பாஜக முனவர் பாஷா. அப்ப லட்சுமி சொன்ன இன்னொரு முக்கியமான இடம் ராஜ்யசபா சீட்டை தாண்டி 2026 அது யார் எந்த பெரிய கட்சியோட போனா ஆட்சி மாற்றத்துக்கு வலுவான ஒரு கூட்டணியா அந்த கணக்கு போட்டு போவாங்க. 2026 பத்தி இப்ப பேசுறதே ப்ரீமெச்சூர் தான் நான் நினைக்கிறேன். ஒரு நாள்லயே அரசியல் மாறக்கூடிய சூழ்நிலை இந்த கட்சிகளுக்கு அந்த கணக்கு இல்லன்னு கேக்குறேன். இவங்க நீங்க சார் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நடிகர் விஜய் அவர்கள் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த எப்படி ஷேப் ஆக போகுதுன்றதை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதனால வந்து 2026 இப்பொழுதே கணக்கு போட்டு அதிமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடும் என்ற எதிர்பார்ப்போடு நம்ம முடிவு எடுக்க முடியாது. சரி, அதனால 2026 முக்கியமல்ல. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் யாரு வலுவான கூட்டணின்னா நீ உங்கள் பார்வையில பாஜக வலுவான கூட்டணி கண்டிப்பாக அமைக்கும் சார். அதுல மாற்றமே இல்ல. நீங்கள் சொல்வது பாமக, தேமுதிக எல்லாம் வருவாங்க சார். அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல சார். சரி, நம்ம பேசலாம். அக்னீஸ்வரன் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்றப்ப ரெண்டு முக்கியமான இடத்தை லட்சுமி சுட்டி காட்டியது வந்து பர்செப்ஷன் பேட்டில் அதிமுக வலுவா இருந்த காலகட்டத்தில் எல்லா கட்சிகளும் அதிமுகவுக்காக காத்திருப்பாங்க. அதிமுக தேமுதிகவை நோக்கி நகர்கிறத நான் சிறுமைப்படுத்தி சொல்வதற்காக அல்ல, பர்செப்ஷன் பேட்டில் ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த மூணு கட்சிகளும் பாஜகவுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்வதை முனவர் பாஷாவோட நம்பிக்கை எப்படி நான் எடுத்துக்கிறேன்? சார், அதாவது சகோதரி லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவங்க பேசும்போது முதல்ல அதிமுகவை பாரதிய ஜனதாவோட தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒப்பிடுவதே தவறு சார். ஒன்று. ரெண்டாவது, முனைவர் பாட்சா சார் சொல்றாங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வந்து ராஜ்யசபா சீட்டு தருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நான் இதுல ரெண்டு கேள்விய மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய முனைவர் பாட்சா அவர்களுக்கு வைக்கிறேன். என்ன சார், கட்சியவே மாத்திட்டீங்க, கிராஸ் ஓட்டிங் இப்ப இல்ல சார், தமிழ் மாநில காங்கிரஸ் சார். அக்னீஸ்வரன் கிராஸ் ஓட்டிங் பத்தி பேசணும், நீங்க மாத்துறீங்க. மம்தா பானர்ஜி அம்மா கூட காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து வந்தவங்க தான். சரி, இவங்களும் தமாகவும் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து வந்தவங்க தான். எப்படி திமுகவில இருந்து அதிமுக வந்தது ஒரு தாய் பிள்ளைகள் தான். இன்னைக்கு வேணும்னா மாற்றுக்கு வேற பேர் இருக்கலாம். இப்ப நான் கதைக்கு வந்துடுறேன். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே தமாகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்தவங்களே இன்னைக்கு பாஜக கிட்ட போயிட்டாங்க. இப்போ நான் ஒரு கருத்தை இந்த தலைமுறை வாயிலாக மக்களிடம் ஒரு சாமானியனா பதிவு செய்யறேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஏன் பிற மாநிலங்களிலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ராஜ்யசபா நியமனங்கள் அவை உறுப்பினர் எங்க கொடுத்திருக்குதா? கூட்டணி கட்சிகளுக்கு. அப்போ அதிமுகவிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை நாம் வந்து அந்த வழிப்பிள்ளையாருக்கு போகும்போது தேங்காய் எடுத்து உடைச்சது மாதிரி நான் இன்றைக்கு அவர்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது அரசியலில் ஒரு புரிதலை நாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு அதிமுக தலைமை என்ன முடிவு எடுத்திருக்கணும்? அப்ப போதும்பா,
நாங்க இனிமேலுக்கு யாருக்கும் ராஜ்யசபா சீட்டு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. முடிவு எடுத்துட்டீங்க. இன்னொரு விஷயம், அப்படின்னா முனவர் பாட்சா அவர்கள் சொல்ற மாதிரி அப்போ எந்த அடிப்படை எதுக்காக அதிமுகவோட அவங்க வருவாங்க? அப்ப அவர் சொல்றாரு ராஜ்யசபா நீங்க தரலன்னு முடிவு எடுத்துட்டா பாமகவோ தேமுதிகவோ பாஜகவுக்கு தான் வருவாங்க அப்படின்ற. அப்ப நான் விஜயன் சார் கேள்விக்கு ஒரே ஒரு பதில், அதிமுக தனது கட்சியை வளர்க்கணும்னு நினைக்குமா, பிற கட்சிகளுக்கு இந்த வாங்க இந்த புடிங்க இந்த வாங்க நீங்க வாங்க இந்த வாங்க பாஜக கூட்டணி வாங்க நீங்க வளர்ந்துக்கங்க நாங்க ஒண்ணுமுலா போறோம், இதுக்காக கட்சி நடத்துறேன். அது உங்க பார்வை சார். நான் கேட்பது இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா அக்னீஸ்வரன் பாயிண்ட் என்னன்னா, தேர்தலுக்கு முன்பு திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அக்னீஸ்வரன் நாங்க ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்றாங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க அதிமுக தான் பெரிய கட்சி, நீங்க கம்பேர்லாம் பண்ணக்கூடாதுன்றீங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் யார் பக்கம் போறாங்கன்றது இருக்குல்ல. இப்ப யாரு திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை அமைக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த முதல் கட்ட போட்டியில அதிமுக ஜெயிக்குமான்றதுதான் என் கேள்வி. அதுல ரெண்டு விஷயம். ஒன்னு, அவங்க மஹிந்திர ராஜபக்சே கூடயும் போலாம், ஜோ பைடன் கூடயும் போலாம். ஆனால் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கிறது? ஒரு பாட்டாளி மக்கள் கட்சினா பல தேர்தல்களில் நின்று ஒரு சில பகுதிகளில் ஆளுமை மிக்கவர்கள் நிரூபிச்சிருக்காங்க, சமூக நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அது என் கேள்வி இல்ல சார். அது ஜாதி கட்சியாக இருந்தாலும் விழுக்காடு இருக்கு. என் கேள்வி அது அல்ல. யார் மெகா கூட்டணியை அமைக்க போகிறார்கள் வருது? என்ன சார்? அதிமுக பக்கம் தானே வருது. அதிமுக பக்கம் தானே சார் வருது. புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நான் இதைத்தான் சொல்ல வரேன் சார். இங்க வாங்க, என்னன்னா நான் காக்காய்க்கு சோறு வைப்பேன், ஆனா காக்கா சாப்பிடக்கூடாது சூச்சுன்னு விரட்டுவேன். அதுதான் பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தம். ஆனால் அதற்கு பேர் வச்சிருப்பது அறச்சித்தாந்தம், தர்ம சித்தாந்தம். நான் யாருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க மாட்டேன், பாரதிய ஜனதா உறுப்பினர்களை தவிர யாரையும் மத்திய அமைச்சர் ஆக்க மாட்டேன். ஆனால் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம். அதே மாதிரி நம்ம சபீர் சார் சொன்னாரு சில விதிவிலக்குகள் இருக்கிறது அப்படின்னு. ஆனா அவர் சொன்னது நியாயமான கருத்தா இருந்தாலும் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. விதியே இல்லாதவர்களுக்கு விலக்கு இருந்தால் என்ன, விளக்கம் இருந்தால் என்ன? அதே மாதிரி தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியே இல்லாதவர்களோடு 10 கட்சி சேர்ந்தா என்ன, 20 கட்சி சேர்ந்தா என்ன? ஆகவே ஒரு பாயிண்ட்ல நில்லுங்க சார். என் கேள்வி ஒரு பாயிண்ட்ல நிக்கணும். என்னுடைய கேள்வி, நீங்க மெகா கூட்டணியை அமைக்க போறீங்களா? அதுக்கான வாய்ப்பு இல்லன்றார் முனவர் பாட்சா. உங்களுக்கு தேமுதிக வரலாறு தெரியுமான்னு கேக்குறாரு. கடைசி நேரத்துல எங்களோட தான் வருவாங்க. பாமகவே இன்னும் உங்களுக்கு வெளிப்படையா கமிட் பண்ணலையே பாமக. நம்மளுடைய அண்ணன் முனவர் பாட்சா சார் இப்ப பாஜக கூட்டத்தில் இருக்கிறாங்க சார், அது விட்டுருங்க சார். ஆனா மாநில கட்சி வரும்போது 2026 நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்துருவாங்க சார், அது வேற சார். இது அரசியலில் விஜய் அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க பாமக. நீங்க என்ன அதிமுக யோசிக்கிறீங்க? அவங்க விஜய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். நடிகர் விஜய் வர போறாரு, அப்புறம் நடிகர் அஜித் வர போறாரு, அதுக்கப்புறம் நடிகர் விஷால் நான் வரேன்ட்டு வேணான்ட்டாரு. சார் இது எத்தனை நாளைக்கு சார் நம்ம பேசுவோம்? ஆனால் தேசிய கட்சிகள் பாஜகவே இன்னும் தமிழ்நாட்டில் கூட்டணியை, நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார். பாஜகவே தேசிய கட்சியான நீங்கள், ஆளுமை மிக்க கட்சி, தமிழ்நாட்டில் நீங்களே கூட்டணியை உங்களால் இன்னும் இறுதி செய்ய முடியலன்னா நீங்கள் அதிமுக மாநில கட்சியை கேட்பதற்கு ஒரு தார்மீக பொறுப்பு, உரிமை, ஒரு தர்ம சிந்தனை உங்ககிட்ட இருக்கா சார்? அதிமுக ஏன் கூட்டணி அமைக்கலன்னா அறம் இருக்கா, தர்மம் இருக்கான்னு கேக்குறீங்க. நீங்க தான் இங்க ஆண்ட கட்சி. உங்களோட அதிமுகவுடைய ட்ராக் ரெக்கார்ட் என்ன சார்? அதிமுகவுக்காக காத்திருக்காங்க, பல கட்சிகள் காத்திருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு இல்லன்றது தானே கேள்வி. ஆனா நீங்க நம்புறீங்க எங்க பக்கம் தான் வருவாங்க அப்படின்னு. அந்த நம்பிக்கைக்கு ஒரு காரணம் சொல்லுங்க, ஏன் உங்கள் பக்கம் வருவாங்க? நீங்க ஏன் உங்க பக்கம் வருவாங்க அப்படின்னு சொன்னா, எந்த கட்சிக்கு 25% மேல ஒரு கட்சி தமிழ்நாட்டில் சொல்றேன், எந்த கட்சிக்கு 25% மேல இருக்கோ அந்த கட்சிக்கு தான் சார் கூட்டணி வைக்க போனா தான் சார் நம்ம அக்கறைக்கு போய் சேர முடியும். அதனால 1/4%, 1/2%, 3/4% இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 5.5% நிக்கும். அதனால என்ன பயன்? பேசலாம். ஸ்ரீராம், இப்போ அக்னீஸ்வரன் சொல்வது ஒரு 25% வாக்கு வங்கி வச்சிருக்கிற அதிமுக. இப்ப அதிமுகவோடு போனால்தான் ஒரு கடும் போட்டியாவது கொடுக்க முடியும், வெற்றி வாய்ப்பு இருக்கும். இப்ப இயல்பா கூட்டணி கட்சிகள் வெற்றியை நோக்கி தானே நகருவாங்க, பாஜகவை நோக்கி எப்படி வருவாங்கன்ற கேள்வி இருக்குல்ல.
இன்ஃபேக்ட் எடப்பாடி அன்னைக்கு அவர் சொன்னது பாஜக விட்டு வெளில போன உடனே மெகா கூட்டணி அமைப்போம் முடிச்சிருவோம்னா இந்நேரத்துக்கு அவங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கணுமே. பாஜகவும் முடிக்கலையே. பாஜக சின்ன கட்சி, உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க ரொம்ப பெரிய கட்சி. வெளில போன உடனே எல்லாரும் லைனா வந்து அவை சண்முகம் வந்து நிப்பாங்க, காட்டுற பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எடப்பாடியோட போயிடுவாங்கன்னு. ஏன் இன்னும் நடக்கல? ஒண்ணுமே நடக்கலையே. இன்னைக்கு கூட ரோடு காலியாக தான் இருக்கு. இன்னைக்கு அந்த பக்கம் தான் வந்தேன், ஒன்றும் பெருசா ஒன்றும் தெரியல. இந்த பெர்செப்ஷன், இதெல்லாம் என்ன பெர்செப்ஷன்? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இத பாக்குறதா பாஜக காரங்களுடைய வேலையே. அங்க ரோடு காலியா இருக்கா, கூட்டமா இருக்கா, இதான் பாஜகவுடைய உளவுத்துறை வேலை. அக்னீஸ்வரன், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க வந்து இப்போ ரொம்ப அனுதாபம் தேடாதீங்க. நீங்க தான் இவ்வளவு வீரவசனம் பேசுனது. நீங்க நாங்க வெளில போனா எல்லாரும் வந்து அப்படியே எங்களை ஜப்பான்ல கேக்குறாங்க, மலேசியால கேக்குறாங்க, ஸ்ரீலங்கால கேக்குறாங்க. நீங்க தான் சொன்னீங்க. இங்க உஸ்லம்பட்டிலே உங்களை யாரும் கேட்கலன்றது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறீங்க. அதான் விஷயம் சார். பாமக தேமுதிக புதிய தமிழகம் என்டிஏல இருந்ததுல தேமுதிகவோட முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னாலே கூட்டணியை நோக்கி நகர்றாங்கன்னு அர்த்தம். புதிய தமிழகமும் போகலாம். நீங்க வந்து திமுக கூட்டணி பத்தி பேசணும்ன்றீங்க. அங்கேயுமே 20 வருஷமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவை இன்னும் சீட் ஃபைனலைஸ் பண்ணல. 2004 இருந்து ஒன்னா போற ஒரு அலையன்ஸ்லயே இன்னும் சீட்டை ஃபைனலைஸ் பண்ண முடியாம உட்கார்ந்து இருக்காங்க. அதனால அலையன்ஸ்ல இதெல்லாம் நடக்கதாங்க நடக்கும். இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்ல என்டிஏ விட்டு யாருமே வெளில போனதாக இது வரைக்கும் சொல்லவும் இல்லை. அதிமுகவை தவிர வேற எந்த சிறிய கட்சிகளாக இருந்தாலும் நாங்க இப்ப என்டிஏல யாராவது ஒருத்தர் சொல்லிருக்காங்களா? என்டிஏல இருக்கோம்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான். அப்போ வந்து அங்க இப்ப பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டு இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. கடைசியில் எங்க கையெழுத்து போடுறாங்கிறத ஒருத்து தான் மேட்டரே தவிர இன்னைக்கே பெர்செப்ஷன் பில்ட் ஆச்சு, அங்க போயிட்டாங்க, அதெல்லாம் அவங்களுடைய பார்வை. அந்த பெர்செப்ஷனை பார்க்கவே இல்லை. ரெண்டு கேள்வி சார். வெற்றி வாய்ப்பை பாஜகவோடு சேர்ந்தா உறுதி செய்யுமா பாஜகன்ற முதல் கேள்வி அக்னீஸ்வரன் கேட்டது. இல்ல ராஜ்யசபா சீட்டையாவது பாஜக கொடுக்க போகுதா அப்படின்ற ரெண்டு கேள்வி இருக்கு. முதல்ல தமிழ்நாடு வந்து நிச்சயமாக பாஜக வந்து 3வது முறை வருவது வந்து உறுதி. தமிழ்நாட்டில் நிச்சயமாக கட்சியை வளையப்பா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் வந்து எல்லாரையும் கூட்டணி வச்சுட்டு எங்கள் கட்சியை வளர்க்க வேண்டாமா, நாங்கள் மிச்ச கட்சியில் தான் வளர்த்துருவாங்க. அதே தான் பாஜகவும் சொல்லுது. நாங்கள் எங்கள் கட்சியை கூட தான் நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வளர்க்கணும். இன்றைக்கே 2026க்கு முதலமைச்சர் நீங்கள் நாங்கள் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டால் மட்டும் ஏன் உங்களுக்கு தப்பாக தெரியுது? வாங்க அப்போ பார்த்துக்கலாம். இப்போ 2024 ஃபைட் பண்ணலாம், நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? ஸோ அந்தந்த கட்சி வளரணுன்ற ஆசை பாஜகவுக்கும் இருக்குது. அதனால அந்த ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. இங்கே நம்ம நீங்கள் சொன்ன கருத்து கணிப்பு தான் 18% நீங்க சொல்றீங்க. உங்க சேனல்ல வந்த கருத்து கணிப்பு அதோடய பெட்டரா இருந்தாலும் இருக்கலாம். இன்னைக்கு உங்க கருத்து கணிப்புலையும் சரி, போன 2019 லோக்சபா எலெக்ஷன்ல தேமுதிக வாங்கிய ஓட்டு 2.3%. இன்னைக்கு நீங்க அந்த வாசல்ல போய் நிக்கிறீங்க, எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு. உங்களுக்கு வந்து பாஜக நோட்டாவோட சின்ன கட்சி ஆயிடுச்சு. உங்களுக்கு அன்னைக்கு 2019 உங்களுடைய பர்சன்டேஜ் பாஜகவோட பர்சன்டேஜ் 4%. இன்னைக்கு நீங்க போய் நிக்கிற தேமுதிகவோட அதிகமான ஓட்டு வாங்கி காமிச்சது. நீங்க முதல்ல அதிமுக 2019 18% தான் லோக்சபால, இன்னும் 25% அவங்க கிடையாது. நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே இன்னும் 25% வர்றதுக்கு எப்படி முந்தி கொண்டு வரணுமோ அது அந்த களம் அவங்க கிட்ட அந்த பிரச்சனை. உங்கள் பார்வையில என்டிஏல இருக்கிற கட்சிகள்ல அதிமுகவை தவிர மீதி எல்லாரும் பாஜக. நிச்சயமாக பாஜகவோட இந்த வாட்டி அதிமுக ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது. நிச்சயமாக தனித்து விடப்படுவார்கள் இந்த 2024. 2026 அவர்கள் தெளிந்து திருப்பி என்டிஏவில் வந்து சேருவது மாற்று கருத்தில்லை. பொறுத்திருந்து பார்க்கணும் எப்படி அடுத்த கட்டம்லாம் நடக்க போகுதுன்னு. ஒரு இடைவேளைக்கு பிறகு ஷபீர், நீங்க சொன்னது வந்து முதல் கட்டம் அந்த பர்செப்ஷன்ல ஏடிஎம்கே வின் பண்ணுச்சு அப்படின்றீங்க. ஆனால் பாஜக தரப்புல சொல்வது என்டிஏல அதிமுகவை தவிர மற்ற எல்லாரும் என்டிஏவில் தான் இருப்பாங்க, ஏன் 26ல் அதிமுகவே திரும்ப என்டிஏக்குள்ள வந்துடும் அப்படின்னு அதெல்லாம் பேச. ஷபீர், இப்போ நீங்க முதல் கட்ட சுற்றுல சொன்னது வந்து அண்ணாமலை அவர் போயிருந்தா கூட்டணி அமைஞ்சிருக்காது அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கூட்டணியை விரும்பலையா, தன்னோட செல்வாக்க நிரூபிக்கணும்னு விரும்புறாரான்றது முதல் கேள்வி. பாஜகவிலேயே வந்து தாமர சின்னத்துல தான் கூட்டணி கட்சிகள் போட்டியிட வேண்டும்ன்ற ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறாங்களா? அதுதான் கூட்டணிக்குள் ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துதா? ரெண்டுமே இருக்கு. அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சோஷியல் மீடியாவில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஹைப்பு, இந்த வார் ரூமில் வச்சு அவங்க வந்து பண்ணுற ப்ரொபகேண்டாலாம் வந்து கட்சியை பெரிய அளவுக்கு நாம் தமிழ்நாட்டில் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி தலைவர்களுக்கு தகவல் அனுப்புகிறாரு. இதை அவங்க வெரிஃபை பண்ணும்போது அந்த மாதிரி இல்லையே, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இருக்குது பாருங்கள், நாங்கள் 22% வந்துட்டோம், 30% வந்துட்டோம்
நாம வந்து முதல்ல 20 தொகுதியில் டஃப் கொடுப்போம், 2வது இடத்துக்கு வந்துருவோம், அப்புறம் 10 தொகுதினாரு, அதுக்கப்புறம் இப்போ 5 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அவர் மூலமாக அந்த ஓட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சா அவரை வந்து அவரால் தமிழ்நாட்டில் கட்சி வளர்ந்துச்சு அப்படின்ற அந்த பிம்பத்தை கட்டமைக்கணும். கூட்டணி கட்சிகளோட வச்சுட்டு அதை பண்ணா இன்னும் ஒரு பர்செப்ஷன் பேட்டில் ஒரு 5% அதிகமா வரும். இல்ல அதான் சொல்றேன். அதாவது ஒரு சில பேர்லாம் இருக்காங்க அண்ணாமலையை வந்து அட்வைஸ் பண்ற ஆட்கள்லாம். அவங்க என்ன சொல்றாங்க, சர்வேல இப்படி வந்துருச்சு, நாம வந்து 18% வந்துட்டோம், 20% வந்துட்டோம், இதுதான் ஃபைனல் நம்பர், இதுதான் கள நிலவரம், ஆகவே நாம வந்து துணிந்து இந்த முடிவை இப்ப எடுப்போம் அப்படின்றாங்க. அவரும் அதுல கன்வின்ஸ் ஆகி எடுத்துட்டாரு. பாமக தேசிய தலைமை வந்து கன்வின்ஸ் ஆகல. அண்ணாமலை வைக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட் கூட்டணியே இல்லாம நம்ம போலாம் அப்படின்றத தேசிய தலைமை கன்வின்ஸ் ஆகல. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு குழுவை போட்டு அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்றது ஒரு முடிவாக இருக்கிறது. இதுல இருந்தே நமக்கு வெளிப்படையா தெரியுதுல, நீங்க ஒரு மாநில தலைவர் இல்லாத ஒரு குழுவை அமைச்சு ஒரு மத்திய இணையமைச்சர் அதற்கான பொறுப்பை வகிக்கிறார், அவர்தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார், அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் அப்படின்றது, அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் முதிர்ச்சி அப்படின்றது இந்த கூட்டணியை முடிவு செய்வதற்காக உதவும் அப்படின்றது பாஜகவுடைய தேசிய தலைமை நம்புது. அதனாலதான் அந்த குழுவை உருவாக்கி இருக்காங்க. இப்போ பாஜக தேசிய தலைமை சொல்லுகின்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கூட்டணிக்கு வரீங்கன்னா தாமரை சின்னத்துல போட்டியிடணும். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீட்டு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்றது ஒரு முடிவாக. எல்லா கூட்டணி கட்சியும் தாமரை சின்னமா ஓபிஎஸ் தாமரை சின்னத்துல வர சொல்றாங்க. டிடிவி தினகரனுக்கும் அந்த நெருக்கடி என்பது இருக்கிறது. தமாகாக்கு அவர் தான் சொல்லணும். பட் தாமரை சின்னம் அப்படின்னா ஒத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கேட்கறாங்க சைக்கிள் சின்னத்துல தான் நிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பட் தாமரைக்கு நிர்பந்தப்படுத்தினாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய தமிழகத்துக்கும் அதே நெருக்கடி தான். சோ எல்லாரையும் தாமரை சின்னத்துல நிறுத்தி தாமரை சின்னத்தின் மூலமாக அந்த ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும். அதுல அவங்களுடைய லார்ஜர் பிளான் என்னன்னா, ஓட் ஷேர் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டோம்னா கட்சி வளர்ந்து இருக்கிறது, 2026க்கு நாங்க தான் டிசைட் பண்ணுவோம், கூட்டணி நாங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்றாங்க. இப்போ இந்த வருகின்ற இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்து எல்லா கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு பாஜகவுக்கு வந்து 18%, 20% அப்படின்ற அளவுக்குலாம் வந்து கொடுக்குறாங்க ஓட் ஷேர். அப்போ இதை வைத்துக்கொண்டு 2026க்கு நாம வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கணும், நாம இங்க தலைமையில ஒரு இதா பண்ணோம். இப்ப இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அண்ணாமலைக்கு போட்டியிடுவதற்கு விருப்பம் இல்லை. நீங்க ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல, கட்சி வளர்ந்து இருக்கிறது அப்படின்னா யூ ப்ரூவ் இட். நீங்க நில்லுங்க தேர்தல். இப்போ நீங்க நிக்காம எப்படி வந்து இது பாஜக லட்சுமி குறுக்கிட விரும்புகிறேன். ஸ்ரீராம், இப்போ பாஜகவினுடைய வியூகம் என்பதை வந்து வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டுறது, அதுக்காக தாமரை சின்னத்துல நிக்க வைக்கணும்ன்றது ஒண்ணு. ஆனா அண்ணாமலை கூட்டணி கட்சிகளை பெருசா விரும்பாத மாதிரி தான் தெரியுது. டெல்லி தலைமை மட்டும்தான் அந்த அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்களா? அதுதான் பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு நெருக்கடியா, ஒரு முட்டுக்கட்டையா இருந்துட்டு இருக்கா? சார், இந்த மிச்ச கட்சிங்களை கட்சி சின்னத்துல நிக்க வைக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. திமுக கூட தான் இப்போ இந்த வாட்டி விசிகே எம்பி ஆண்ட கட்சி சார், ஆளுகிற கட்சி. என்னதான் இதுவும் தான் இந்தியாவே ஆளுற கட்சிங்க. தமிழ்நாட்டுல தானே சார் போட்டியிட போறாங்க. அதுக்கு தான் பேசுறோம், அதுதான் ஃபியூச்சருக்காக தான் பேசுறது. சோ அதனால அது ஒண்ணும் ஃபியூச்சர் யாருக்கு? பாஜகவுடைய ஃபியூச்சர் 50 வருஷ கட்சி சார் இது. 70 வருஷ பாரம்பரியம் சார். 70 வருஷ பாரம்பரியமான கட்சியே விசிகேவும் சரி மதிமுகவும் சரி சூரியன்ல தான் நிக்க வச்சீங்க. அவங்களுக்கு அந்தந்த சின்னத்தை நீங்க கொடுக்கலையே. சோ அது எதுக்காக பண்றீங்க? வாக்கு வங்கி இன்க்ரீஸ் பண்றது. அது ஓகே. சோ அது ஒரு பார்ட்டி பண்ணா அது ஏங்க இன்னொரு பார்ட்டி மட்டும் எதுவுமே பண்ண கூடாது? நீங்க சொல்றது முக்கியமான இடம். திமுக நிக்க வைக்கிறது வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு. நீங்க சொல்லுங்க சார், ஒரு 5%, 7% இருக்கிற கட்சி அமமுக அதை விட அதிகமா வாங்கி இருக்கிறாங்களா? அவங்கள தாமரை சின்னத்துல போட்டியிடுங்கன்னு சொன்னா அது நீங்க வந்து எப்பவுமே வந்து இந்த வாக்கு வங்கி தான் பாஜக தமிழ்நாடுன்னு நீங்க டிசைட் பண்றீங்க. அதேதான், இதே வாக்கு வங்கி தான் திமுக இருக்கு இல்ல அதிமுக இருக்குன்னு நீங்க பண்றீங்க. அப்புறம் எப்படிங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டி வின் பண்ணா? வாக்கு வங்கி இருந்ததா? எப்படி வந்து ஓவர் நைட் வந்து பஞ்சாபை பிடிச்சாம ஆம் ஆத்மி பார்ட்டி? எப்படி ஓவர் நைட் பிஜேபி திரிபுராவை பிடிச்சது 3%? இது நீங்க கேரண்டீடா நீங்க எடுத்துக்காதீங்க. இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய களம், இன்னைக்கு நீங்க போறம்போது நீங்க ஒரு சர்வே எடுத்திருக்கீங்க. நீங்க சர்வே எடுத்ததுனா நீங்க 18% நீங்க சொன்னீங்க. அது நீங்க எப்படி சொன்னீங்க? அது ஏன்னா நீங்க ஒரு டிசிஷன் எடுத்து தான் நீங்க சொல்றீங்க. இல்ல சார், நான் சர்வே எடுக்கப்படுது, ஒவ்வொரு தொலைக்காட்சியும் எடுக்கறாங்க, சர்வே போடுறாங்க. ஆனா சர்வேவை கண்ணை மூடிட்டு அரசியல் கட்சி நம்புவாங்களா என்ன? இல்லங்க, அது ஒரு இண்டிகேட்டர். நானுமே வந்து எப்பவுமே
எப்பவுமே அதை நம்ப மாட்டேன். அதனால அது ஒரு இண்டிகேட்டரா தான் பார்க்கணும். நீங்க இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே திமுக கூட்டணிக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். அதுக்காக 40க்கு 40 அவங்க வின் பண்ணுவாங்க நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க கருத்து. அதை நான் மதிக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி தெரியலங்க. என்னுடைய முதல்ல யாரு கூட்டணியை கட்ட போறாங்கன்றதுதான். அது அதிமுகவா பாஜக தான். அந்த கேள்வியை முடிச்சிட்டு தானே வெற்றி. கிளியரா வந்து அதிமுக பண்ணணும்ன்ற நீங்க ஆண்ட கட்சி, அதுவும் தான் 5 வருஷம் ஆண்ட கட்சி. இந்நேரத்துக்கு பண்ணி முடிச்சிருக்கணும், பண்ணி முடிக்கல. நடக்க போவது பாஜக மட்டும்தான். அண்ணாமலை அவர்களுக்கு உங்களுக்கு ஏன் திருப்பி வந்து இந்த ஒப்பீனியன்ஸ் டிஃபர், ஐ டோன்ட் டினை. இதுக்கு மேல அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டில் வந்து மேலிடம் கொடுத்தது இதுக்கு மேலேயும் நீங்க எல்லாம் எடுத்துக்கலன்னா அது உங்களுடைய பிரச்சனை. ஹி இஸ் த மேன் ஹியர், அதுல மாற்று கருத்து இல்ல. உங்களுக்கு இங்க பிசினஸ் பண்ண முடியல, அவரும் தான் நிறைய வாட்டி டிக்கெட் போட்டு தரேன்டாரு. ஏன் யாரும் போக மாட்டேன்றீங்க? போய் மாத்திட்டு வாங்கல. ஷபீர் அவரை யாருக்கு வேணா டிக்கெட் போட்டு தருவாரு. நீங்க போய் மாத்திட்டு வாங்க. ஷபீர் அவரை மாத்தணும்ன்ற இடத்துக்கு நகர்ல. அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணாமலையின் கணக்கு இல்ல, ஷபீரே சொல்ல. அது அதிமுகவா இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுல the man who decides is அண்ணாமலைங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. அவர்தான் கூட்டணி. ஒபினியன்ஸ் நிச்சயமா இருக்கலாம். மேலிடம் வந்து இல்ல நம்ம இன்னைக்கு ஒரு அலையன்ஸ் தேவைன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கான ஒரு இது இருக்கு. ஆனா this man decides. அதான் விஷயம். இந்த இடம் வந்து இப்ப தமிழ்நாட்டுல மும்முனை போட்டி நாம் தமிழரை விடுத்து நம்ம பார்க்கிற போது கூட்டணி கட்சிகள் இந்திய அலையன்ஸ்ல இருந்த கட்சிகளே ஒரு ஊசலாட்டத்தில் இருக்கிறாங்களா? எங்க போறதுன்னு தெரியாத ஒரு ஊசலாட்டம் இருக்கா? ஆமாம், பாமகவும் சரி, புதிய தமிழகமும் சரி, தேமுதிகவும் சரி, விஜயகாந்துக்கு அவ்வளோ பெரிய எடிட்டோரியல் எழுதினாருங்க எல்லா பத்திரிகையிலையும் நம்மளுடைய பிரதமர். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிமுக வராங்க அப்படின்னும் போது தேமுதிக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? இல்லை நாங்கள் பாஜகவோட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கணும். இல்லை பிஜேபி தலைவர்கள் யாரையாவது அவங்க போய் சந்திச்சிருக்கணும். இல்லனா பிஜேபி தலைவர்களுக்கு அப்பாயின்மெண்டாவது கொடுத்திருக்கணும் நேர்ல பாக்குறதுக்கு. எதுவுமே நடக்குது. அப்ப மோடி பிரதமர் வேட்பாளர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போதைக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் பொருட்படுத்தலையா? இல்ல, இப்ப அது வந்து அவங்க பேசல. அதாவது ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சு. தமிழ்நாட்டில் 18% ஓட்டுன்னு சர்வே எல்லாம் சொல்லுது. அதனால வந்து பாஜகவோட கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வரணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து புரிதலே தப்புன்னு சொல்றேன் நான். 18%ன்றது உங்களுக்கு சர்வேல 18% வந்திருக்கலாம். ஆனால் அது எப்படி அந்த சாம்பிள் அது என்னன்றதெல்லாம் அடுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வளர்ச்சி வந்து உயரம் கிடையாது. ஊதி பெருத்து போனா எப்படி இருக்கும், ஒபீஸ்ன்னு சொல்றோம்ல, அதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. ஆமா, அந்த அதாவது அவங்களுடைய வளர்ச்சி வந்து இப்படிதான் இருக்கு. அது நம்ம எல்லா இடங்கள்லயும் பேசு பொருளாக இருக்கிறதுனால அது வந்து வாக்குகளா மாறிடும் அப்படின்னு நினைக்க முடியாது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பேசு பொருளாக இருந்து கூட்டம் வந்ததை வச்சுதான் டிசைட் பண்ணணும்னா 96ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வைகோ தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா இருந்திருக்கணும். 96ல அவருக்கு வராத கூட்டமா? அன்னைக்கு கட்சி பிரியும் போது எவ்வளவு பெரிய பேச்சு இருந்தது. இதையெல்லாம் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற எந்த கட்சிக்கும் தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகள்லயும் இல்ல. குறிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல. போன முறை அவங்க அந்த 5 எம்எல்ஏ ஜெயிச்சதே ஏடிஎம்கேவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இருந்ததுனாலதான். இன்னைக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா இவங்க இந்த 18% தாராளமா பேச முடியும். வெறுமனே ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் அது போக வந்து யூடியூப்ல பேசுறத வச்சு மாறும்னு சொல்ல முடியும். முனவர் பாஷா, இப்போ ஒரு கூட்டணி கட்சிகளின் மனநிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இப்போ லட்சுமி அவர்கள் கோடிட்டு காண்பித்த மாதிரி ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கணும். எவ்வளவு பெரிய அலை வீசினாலும் அவங்களுக்குன்னு ஒரு அடிப்படை வாக்கு சதவீதம் அப்படின்லாம் வச்சு கணக்கிட்டால் அதிமுக தானே அவங்களுக்கான கரெக்டான சாய்ஸா இருக்க முடியும். அதுங்க ஆம் ஆத்மி என்ற கட்சி தொடங்கி டெல்லியிலே தேர்தலை சந்தித்த போது எந்த கட்டமைப்பும் இல்லை. மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிப்பதென்று முடிவெடுத்து வாக்களித்திருக்கிறார்கள். இப்படி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் 72 அதிமுக ஆரம்பித்த போது அந்த கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் கட்டமைப்பு இருந்தது. ஆனால் அதிமுக இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்று திண்டுக்கல் தேர்தலில் நாங்கள் கூட மாணவர்களாக இருந்து கணக்கு போட்டோம். திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு 2ஆக பிரிந்திருக்கிறது. எனவே ஸ்தாபன காங்கிரஸ் NSV சித்தன் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே மாயத்தேவர் வெற்றி பெறுகிறார். அதனால வந்து கட்டமைப்பு அதெல்லாம் தேவையில்லை. கட்டமைப்பு சார், மக்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வாக்களிப்பது என்று மக்கள் தீர்மானித்து விட்டால் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்ப ஆம் ஆத்மிய உதாரணம் சொன்னதுக்காக கேட்கிறேன். அப்படி ஒரு அதிசயம் நடக்கலாம் அப்படின்னா நீங்களே தலைமை இருக்கலாமே.
தமாக தலைமையில பாஜக வரவழைக்கலாமே, பாமக தலைமையில வரவழைக்கலாமே. நாங்க தேசிய கட்சி இல்ல சார். ஏன்னா எங்களை பொறுத்தவரை தேசிய கட்சி மீண்டும் பாரதத்தினுடைய பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியிலே நாங்கள் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க வெளிப்படையா வந்துட்டீங்க. நான் அந்த இடம் தான் முக்கியமான இடம். பிரதமர் வேட்பாளர், ஒரு வலுவான பிரதமர் வேட்பாளர் எங்க தரப்புக்கு இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா கட்சிகளும் இந்நேரம் வந்திருக்கணுமேன்றதுதான் கேள்வி. ஏன் டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அதிமுக? நான் சொல்றேன், கண்டிப்பாக வருவார்கள். அதற்கான காலமும் நேரமும் இருக்கு. ஏன் அப்புறம் அதிமுகவோடு பேசுறாங்கன்னு கேட்கிறேன். எதுங்க அதிமுகவோடும் ஏன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? அதிமுகவோட பேச்சுவார்த்தைன்னா நீங்க அதனால தானே ஓபிஎஸ்க்கோ அல்லது டிடிவிக்கோ இன்னும் வாய்ப்பு வழங்காம வச்சிருக்கோம். அவங்களும் மறைமுகமா பேசிக்கிட்டு தானே இருக்காங்க ஏடிஎம்கேவும். சார் அது இல்ல சார், நான் அதிமுகவோடு ஏன் பாமக தமாக பேச்சுவார்த்தை புதிய தமிழகம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் பாஜக அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்ன சொல்றேன், நீங்க பாமகவோ தேமுதிகவோ புதிய தமிழகமோ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட கண்டிப்பாக அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் வருவார்கள். இல்ல நான் கேட்பது ஏன் அப்படி நடத்தணும்னு கேட்கிறேன் சார். அதாவதுங்க இது இந்த மாற்று அதிமுக ஒரு மாற்று சக்தி பாஜக விட்டு வந்துடுச்சு, அதனால திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வரும் என்ற எதிர்பார்ப்பு அதிமுகவுக்கு இருக்கட்டும். அந்த எதிர்பார்ப்பு ஈடேறவில்லை. இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற என்டிஏ கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் வரும் என்று எதிர்பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக கடைசி நேரத்திலே பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் வருவார்கள். சின்ன குறுக்கீடு தான். அதாவது பாஜக அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை. இன்னும் அந்த பேச்சுவார்த்தை தொடர்கிறது, அந்த கூட்டணி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. பட் அதிமுக அதையும் தாண்டி அவங்க போயிட்டாங்க. அவங்க போய் தனி கூட்டணி அமைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாஜக தான் பின்னடைவை சந்தித்து இருக்கிறது. அவங்களுடைய தவறான புரிதல், அவங்களுடைய தவறான வியூகத்தினால அதிமுக பாயிண்ட் ஆஃப் வியூல அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர நீங்க என்ன எந்த அடிப்படையில இந்த கூட்டணி உடைஞ்சிச்சு நீங்க சொல்லுங்க. அதிமுக எதற்காக கூட்டணியை விட்டு வெளில வந்தாங்க? கொள்கை ரீதியாக முரண்பாடு இல்ல, எந்த பெரிய விமர்சனமும் இல்ல. அண்ணாமலை என்ற ஒரு நபர் செய்த காரியத்தினால இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பின்னடைவை சந்தித்து இருக்கிறது. காரணம் இதுதான். அக்னீஸ்வரன் என்டிஏக்கு தான் வருவார்கள் அப்படின்றது இப்ப அதிமுக திமுக கூட்டணியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தாலும் கூட பாஜகவை நோக்கி தான் நகர்வாங்கன்றது தானே பாயிண்டா இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கையில தானே பாஜக இருக்கு. இல்லையே, பேச்சை விட எழுத்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஆதாரம் என்பது எழுத்தத்தானே இப்ப தீர்மானத்தை காட்டுவாங்கல்ல. என்னப்பா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் போக மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டீங்களே. சரி, அதிமுக போகல சார், மத்த கட்சிகள் பேசலாம் முடியுமா? மத்த கட்சிகள் இல்ல அதத்தான் சார் இங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் நம்மளுடைய சகோதரி அவங்க சொன்னது மாதிரி கட்டமைப்பு மக்களுடைய ஈர்ப்பை பெற்ற கட்சிகள் அப்படின்னு பாக்குற போது இது ரெண்டு கட்சி தான் பாக்குறாங்க சார். அதாவது திராவிட கட்சியினுடைய சித்தாந்தம் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்றது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம் இறைவனின் சிரிப்பில் ஏழையாய் காண்போம். செயல் சார், செயல் இல்ல சார். பாமகவுல அன்புமணி அவர்கள் முன்பு சொன்னது என்டிஏல இருக்கிறோம், தமிழ்நாட்டில் கூட்டணியில இல்லன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப சிவி சண்முகம் பார்த்ததையே மரியாதை நிமித்தமான சந்திப்புட்டாங்களே, கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு கூட சொல்லலையே. இல்ல நம்ம அவங்க கூட்டணிக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க, மெகா கூட்டணி சொன்னாங்க, ஏன் என்ன அமைக்க முடியல அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. நீங்கள் பலம் பொருந்திய கட்சி, நீங்க உங்களாலேயே அமைக்க முடியலையே. அப்போ உங்களை பலம் பொருந்திய கட்சின்னு தெரிஞ்சும் பாட்டாளி மக்கள் கட்சியும் புதிய தமிழகமும் தேமுதிகவும் உங்களை நம்பி வரமாட்டேங்குது. என்ன காரணம்? நீங்கள் தான் நாட்டில் மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தி, 3வது முறையும் 4வது முறையும் நீங்கள் தான் வரப்போகிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் உங்களை நம்பியே அவர்கள் வரவில்லை என்றால், அதிமுகவை நம்பி போறார்கள் என்றால் என்ன பயன்? ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க அதிமுக நீங்க நம்பிக்கை வேணான்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? பொறுத்திருந்து பாப்போம் கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, எந்த திசையை நோக்கி நகர்கிறார்கள். அவர் சொன்னார், சபீர் சொன்னார், தேர்தல் எந்த அரசியல் கட்சியும் அரவிந்த் மேனன் என்றவர் டெல்லியில இருந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த திசையை நோக்கி நகர்கிறார்கள். பாஜக தலைவரே தேர்தல் குழுவில் இல்ல,
எங்க போய் சொல்றது? இட்லி சுட வரல, நான் பியூர் பாலிடிக்ஸ் பண்ண வரேன் அப்படின்னு சொன்ன ஒருவர் இன்னைக்கு ஓகே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை கூட அவரால் வந்து உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழல்ல இருக்காரு அப்படின்னா போன முறை தமிழிசை தலைவரா இருந்தப்போ அவங்க குழுவுல அவங்க தானே இருந்தாங்க. பாப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படின்றதான் கேள்வி. பாப்போம், என்ன நடக்க போகிறது. சிறப்பு விருந்தினருக்கு நெஞ்சமிருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்காரு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.